வெல்கம் பேக் டு காஃபி டேபிள் டாக்ஸ். இன்றைக்கி நாம் ஐப்ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஐப்ரோஸ் அப்படின்றது தான் நம்ம ஃபேஸோட ஃப்ரேம், அதாவது நம்ம ஃபேஸை வந்து ரொம்ப அழகாக காட்டக்கூடிய ஒன்று. ஸோ கரண்ட்டில் ஃபுல்லான ஐப்ரோஸ் அண்ட் திக்கான ஐப்ரோஸ் தான் ஃபேஸை வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக காட்டுது அப்படின்னு எல்லாருமே நம்புகிறோம். அது உண்மையும் கூட. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நைக்காவோட சிக்கா வாவ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐப்ரோ பென்சில், இதில் வந்து ஒன் சைட் ப்ரஷ் அண்ட் ஒன் சைடு பென்சில் இருக்கும். இதோட ஷேட் வந்து ப்ரௌன் கலர். எப்போவுமே வந்து ஐப்ரோ பென்சில் வந்து ப்ரௌன் கலரில் சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது, பிகாஸ் அப்போ தான் ரொம்ப நேச்சுரலாக அது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கோம்பை வச்சு நம்ம முடியை வந்து ஐப்ரோஸை வந்து ஒரு பக்கமாக சீவிக்கிறோம். அண்ட் எப்போவுமே ஐப்ரோஸ் வந்து ஃபில் தான் பண்ணணும், அதாவது எங்கே கேப் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் ஃபில் பண்ணணும். எனக்கு ஒரு ஐப்ரோஸ் ரொம்ப தின்னாக எண்டில் இருக்கிறனால நான் கொஞ்சம் அதை அவுட்லைன் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபில் பண்ணுவேன். ஜென்ரலாக சென்டர்லேருந்து, அதாவது உள்ளேருந்து நம்ம ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை, சென்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே பொதுவாகவே வந்து ஸ்டார்டிங் ஐப்ரோ ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் முடி இருக்கும். அண்ட் தென் அதை வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ரொம்ப லைட்டாக, ரொம்ப லைட் ஸ்ட்ரோக்ஸில் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ எங்கே கேப் இருக்கோ அங்கே மட்டும் நம்ம ஃபில் பண்ணால் போதும். அண்ட் எந்த பக்கம் முடி வளருதோ அந்த பக்கமாக நம்ம வந்து அதை ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ மேலாக்கில் முடி வளருதுன்னா மேலாக்கில் நம்ம அதை எடுத்து ஃபில் பண்ணி அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பூலி ப்ரஷ் அப்படின்வாங்க. ஸோ அந்த ப்ரஷ்ஷால் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி சீவணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து வைப் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ என்னோடய சென்டர் ஆஃப் த ஐப்ரோவில் வந்து கொஞ்சம் முடி கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட் நான் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த கேப் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறேன். அண்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த இதில் வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸஸ் ஆனதை வந்து கொஞ்சம் அப்போ அந்த முடி வளர்ந்த கேப்லேயே கொஞ்சம் வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பூலி ப்ரஷ்ஷால் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்மட்ச் பண்ணோம் அப்படின்னா நேச்சுரலாக இருக்கும். நம்ம ஐப்ரோஸ் வந்து வரைஞ்ச மாதிரி இருக்காது. இந்த ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில் வந்து எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும். இதில் வந்து இன்னொரு ஷேடும் இருக்குது, ஆஷ் கலர் ஷேடு இருக்குது. ஆஷ் கலர் வந்து நான் ஜென்ரலாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இந்த ப்ரௌன் வந்து எல்லா ஸ்கின் டோனுக்கும் வந்து சூட்டபுளாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தென் அந்த ப்ரஷ்ஷை வச்சு ஒரு 2 தடவை நம்ம திருப்பி இதே மாதிரி ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து மர்ஜ் ஆகி நம்ம ஐப்ரோஸோட அதுவும் சேர்ந்து ஒரே மாதிரி இருக்கும். ஐப்ரோஸ் த்ரெட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அங்கங்கே கொஞ்சம் க்ரோத் இருக்குது. பட் அதர்வைஸ் ஐப்ரோ ஜென்ரலாகவே தின்னாக தான் இருக்கும். ஸோ இதுதான் அதோட ஃபினிஷ்ட் லுக். ஸோ ஜென்ரலாகவே ஐப்ரோஸ் வந்து நல்லா திக்காக இருக்கிறப்போ நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கும் வந்து இந்த லுக் பிடிச்சிருந்துச்சுன்னா ஐப்ரோஸ் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ see you next time. Bye bye.